வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்து. நீ தேதி பார்த்தீங்கன்னா 20/11/2024 புதன்கிழமை, கார்த்திகை 5ஆம் நாள். ஓடுது, அப்படியே ஓடட்டும், என்ன பண்ணுறது. சுபமுகூர்த்த நாள் இன்னைக்கு. இதெல்லாம் கல்யாண பத்திரிகைலாம் வந்துச்சுன்னா போய் அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா எதை பற்றி பேசலான்னு யோசிக்கும் போது ஒரு சில வீட்டுங்களெல்லாம் போங்க, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாதன்னு டைட் இருக்கும். என்னை கேட்டால் ஒரு மனிதனாக இருந்தால் ஒரு குறையோடு இருக்கும். எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னா அது என்ன சொல்கிறாருன்னா மனநோய் அப்படின்ற திட்டம் போட்டு அப்படி இருந்தால் தானே இருக்க முடியும். நீ இயற்கையோட ஒன்றி வாழும்போது சில தவறுகள் நேரதான் செய்யும். அது கொஞ்சம் வருத்தம் தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன நடிக்கிறாங்க, ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி. அப்படி இருக்காதீங்கன்றார். சந்தோஷமாயிரு, ஜாலியாயிரு. தவறுகள் நடக்க தான் செய்யும், வருத்தங்கள் இருக்க தான் செய்யும் எல்லாத்துலேயும். அதெல்லாம் ஏற்றுக்கணும், அப்படியே போகணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி வாழ்ந்தால் அந்த மனித குலத்துக்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே 100% ஒருத்தனால அப்படியே பர்ஃபெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி வாழ முடியணும். நான் கூட நிறைய தவறு செய்யணும். சில நேரம் வீட்டுங்கள்லேயும் சரி, ஒரு சின்ன சின்ன வேற வழி இல்லை. அதனால நண்பர்களே, குறைகளோட வாழறதை பற்றி வருத்தமே படாதீங்க. நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குறைகள் இல்லாமல் வாழ்ந்தாதான் தப்பு. அது ஒரு மனநோய். ஓகே, நீ உள்ளே போவோம். இன்றைய நாள் சுப முகூர்த்த நாள். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம். 3 பாதம் மேலே இருப்பார், 1 பாதம் கீழே இறங்குவார் கடகத்துக்கு. அற்புதமான நாள். குருவோட நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா கேட்டை மூலம், முழுசாக கேட்டைக்கு வருது, கொஞ்சம் மூலத்துக்கு போகுது, தனுசுக்கு உள்ள நுழையிறாரு. சந்திராஷ்டமம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஷ ராசி நேயர்களுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க தான் முதன்மையான ராசி. ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிக்கணும். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் மிகுந்த நாள். இன்னைக்கு ஒரு ஆர்வ கோளாறாக போய் எதுலையும் மாட்டிக்காதீங்க, ஆர்வமாக இருங்க, வேலையை முடியுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு நிறைந்த நாள். அனைத்து ராசிக்காரங்களும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பெரிய விஷயம் தானே எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறதே. மற்றவங்க நமக்கு நட்பு நிறைந்த நாள், பாசத்தோட போற ஒரு நாள். மிதுன ராசி நேயர்கள கீர்த்தினா ஒரு தெய்வ சங்கல்பம் நிறைந்த ஒரு நாள்னு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு. கடகராசி நேயர்களே, செவ்வாய் குரு கொஞ்சம் டிஸ்டர்பு. மறதினா என்ன, இந்த வேலை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறது மறந்துடுவீங்க, செய்ய மாட்டீங்க. அடடா நிதானமாக நாளைக்கு பண்ணிக்கலாம், பயப்படாதீங்க. சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம் தடங்கங்கள், சிரமங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். எரிஞ்சு விழக்கூடாது. நண்பர்கள்கிட்ட, வேலை செய்கிறவங்கக்கிட்ட ஏற்பட தான் செய்யும். பிளானட்ஸ் அப்படி இருக்குது, வேற வழி இல்லை. பொறுமையாக இருந்து காரியத்தை முடியுங்க. கன்னிராசி நேயரில் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒர்க்கு ஸ்ட்ராங் பண்ணி கரெக்டாக முடிப்பாங்க. அருமையான நாள். துலாம் ராசி நேயர்களே, எல்லா ஒர்க்கும் அமைதியாக காரியத்தை சாதிச்சுன்னு போயிடுவாங்க. ரொம்ப அற்புதமான நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஜெயம் கொண்ட ஒரு நாள். ஒரு அற்புதமான நாள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. நல்லா இருக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு அன்பை எதிர்பார்ப்பாங்க. அன்பையும் கொடுங்க அவங்களுக்கு. அவங்களும் அன்பாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கும். மகர ராசி நேயர்களே இன்னைக்கு பெருமைக்குள்ள ஒரு நாள். சிலது முடிக்க முடியாத முடிப்பாங்க. இன்னைக்கு கிளைமேக்ஸ் இன்னைக்கு நடந்துடும், சந்தோஷப்படுவாங்க. கும்பராசி நேயர்களுக்கு பல சிக்கல்கள். போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகாது, எல்லாரும் குறுக்க நிற்பாங்க, வேற வழி இல்லை, அனுசரித்து போங்க, பார்த்துக்கலாம். மீனராசி நேயர்கள் உதவியும் செய்வார்கள், உதவியும் பெறுவார்கள். எதை கொடுக்குறோமோ அதானே வரும். நல்லா இருக்கு. மீனராசி நேயர்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக்கிறேன். புதன்கிழமை இல்லை, பெருமாளை தான் வேண்டுமா இன்னைக்கு நம்ம.
கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கௌலவம் தைத்துளம் கரசை. ஸோ கௌலவம் தைத்துளம் இன்னைக்கு போட்டுருங்க, கரசை நாளைக்கு பார்த்துக்கலாம். ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு. அவங்கெல்லாம் இன்னைக்கு வழக்கு போட்டாங்கன்னா என்ன கேட்குறாங்களோ கிடைக்கும். எளிமையாக சொல்கிறேன், தயவு செஞ்சு சக்ஸஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.